ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட்டில் வந்து நான் 3 எடுத்துருக்க. மொத்தம் வந்து இந்த எல்லோ கலரில் வந்து 9 ஒயர்ஸ், ப்ளூ கலரில் ஒரு 9 ஒயர்ஸ், மொத்தம் வந்து 18 ஒயர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லோ போட்டோம், அதுக்கப்புறம் 2 2 2 போட்டுட்டு கடைசியாக வந்து இந்த கலரை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாங் பண்டில் எடுத்தோம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம இங்கே விட்டுருக்கோம் பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் ஒரு ஒயர் விட்டுருக்கோம், அதை நீங்கள் எடுத்துக்கணும். இதையும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பாருங்கள், ஆப்போசிட் கடைசி அந்த ஒயரை வந்து பார்த்து சேமாக வச்சு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடணும். அப்புறம் அந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது வந்து நம்ம லாங் ஒயர் வச்சு பின்னல் போட்டோம்ல, அது ஆப்போசிட் எதிர்த்தாப்பில் இருந்த ஒரு ஒயரு, அந்த ஒயரையும் இந்த ஒயரையும் எடுத்து வச்சு நான் வீடியோ காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பின்னல் பண்ண போகிறோம், இந்த பக்கம். இப்போ பின்னல் பண்ண போகிறது நம்ம என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் இந்த சைடு பின்னல் போட்டுடணும், அதுக்கப்புறம் ரைட், லெஃப்ட் ரைட், அப்படி வந்து நம்ம பின்னல் போட்டால் தான் ஈக்குவலாக வந்து கரெக்டாக இந்த ஒயரிங் வந்து கரெக்டாக வரும். ஒரே பக்கமாக பின்னல் போட்டு போயிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, கொலாப்ஸ் ஆகிடும், கூடியோட இதே வராது. அதை வந்து நீங்கள் முதல்ல வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லாங் பண்டல் இருக்க ஒயரை எடுத்து தான் இப்போ நான் வந்து பின்னல் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நடு வயிறு, பார்த்துக்கோங்க. நடு வயிறு இருக்கா, அங்கே பாருங்கள் நடு வயிறு, அதை தான் எடுத்து இப்போ கரெக்டாக அளவு பார்க்கணும். அப்போ தான் மடிக்க வரும், நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், அதை வந்து கரெக்டாக அளவு எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கேன்னா, இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம மீட்டர்ஸ் வந்து பின்னிட்டோம். இனிமேல் ஒரு ஒயர் கட் பண்ணுற வேலை நமக்கு கிடையாது. இந்த பண்டலை வச்சு நம்ம சுற்று போட போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுற்று போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேஸ்மெண்ட் போடுறோம், ஓகேங்களா. பாருங்கள், இது வந்து லாங் ஒயர் பண்டல் ஒயரு, இது வந்து நம்ம பின்ன ஒயரு. பாருங்கள், இதை அப்படி மேலே போட்டுட்டு அழகாக பாருங்கள் வருது பாருங்கள். இதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ வந்து நம்ம முன்னெல்லாம் ஒயராக எடுத்து ஜாயின் பண்ணோம் பாருங்கள், அந்த ஒயர்லேயே தான் பாருங்கள். இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை வச்சு ஒரு சர்க்கிள் பண்ணோமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயரை தூக்கி பாருங்கள், கீழே உள்ள நான் ஒயர் பின்னிக்கிட்டே வருவேன், நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து புரியாது. உங்களுக்கு வந்து அழகாக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து கூட வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து பேஸ்மெண்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் தான் ஹைட் வந்து நம்ம உயர்த்துவோம். ஹைட்டு போடும்போது நான் உங்களுக்கு மூளை திருப்பது எப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். அதில் நான் எப்படி திருப்பிக்கின்றன்றது வந்து நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது புரியும், நான் எப்படி டேர்ன் பண்ணியிருக்கேன்றது வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக வந்து புரிஞ்சிடும். இது மட்டும் தான் நம்ம ஒயர் கட் பண்ணி வச்சுருந்ததை வச்சு நம்ம இப்போ போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து இது மட்டும்தான், இது வந்து அந்த பண்டல்லேருந்து ஒயரை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டே போகிறோம். முன்ன வந்து நம்ம பிட்டாக எடுத்து போட்டுருமா, இப்போ அந்த வந்து அது வேலைக்கான நமக்கு வந்து வேலை இல்லை. இந்த கூடை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, இது வந்து ஸ்மால் கூடைக்கான மெஷர்மெண்ட். நீங்கள் பெரிய கூடைக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு பெரிய கூடை வேணும்னா எப்படின்றது வந்து நீங்கள் வந்து எனக்கு இது பண்ணிங்கன்னா மெசேஜ் போட்டிங்கன்னா அது எப்படின்றது உங்களுக்கு வந்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இங்கே வச்சு நீங்கள் லாஸ்ட்டில் தான் பின்னல் போடணும். இந்த மாதிரி கேப் விட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோ, இந்த கேப் இருக்க பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கிட்டீங்கன்னா அழகாக சரி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து விட்டு அதை கீழே இறக்கி பாருங்கள், அது ரெண்டும் சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி சேர்ந்து வந்து நீங்கள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், இது வந்து லாங் ஒயர், அதில் தான் லாங் ஒயரை நம்ம எடுத்துருக்கோம். கீழே உள்ள ஒயரை வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். லாங் ஒயர் நம்ம ரெண்டாக முடிச்சோம் பாருங்கள், அந்த ஒயரை தூக்கி மேலே பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் இந்த ஒயருக்கு பாருங்கள், அதை வந்து சர்க்கிள்குள்ளே பாருங்கள், சர்க்கிள்குள்ளே நம்ம எடுத்துட்டு ஆப்போசிட் பக்கம் அந்த இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணுறோம், அந்த ஆப்போசிட் பக்கம் விட்டுட்டு பாருங்கள் இப்படி இழுத்துட்டு அழகாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இந்த எப்படி பின்னு ஒன் டைம் ஒரு 5 டைம்ஸ் இன்னும் நீங்கள் எடுத்து ஒயர் எடுத்து போட்டு பாருங்கள். அப்படி போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. உங்களுக்கு அதுக்காக தான் நான் ஸ்லோ மோஷன்லேயும் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்களே ஒரு கூடையை பின்னி பக்கத்தில் இருக்க கடைங்களில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வாங்குவாங்க. உங்களுக்கு அது வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு சுய தொழில் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன கலர் ஒயர் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் விற்கிது. நம்ம இப்போ வந்து லாஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், முடிச்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வந்து லாங் ஒயரை கட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. பாருங்கள், லாங் ஒயரை தான் நான் எடுக்கிறேன். லாங் ஒயர் எப்படி பார்க்குறேன் பாருங்கள். முன்னே வந்து நான் அப்படி பார்த்தேன், இப்போ ஈஸியாகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், பக்கத்தில் இருக்க ஒயர் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்து பாருங்கள். அந்த ஒயர் இந்த வரையும் வச்சு தான் பார்த்து வந்து கட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி சிக்கு வந்து கன்ஃபார்மாக பின்னல் போடும்போது நம்ம சிக்கு வந்து உங்களுக்கு வரதான் செய்யும். பாருங்கள், எடுத்தோமா இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப அகைன் இதே பண்டல் ஒயரை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். எடுத்துட்டோமா பாருங்கள். இப்போ வந்து நம்ம இங்கே போட்டோம், மேலே பக்கம் போட்டு இப்போ கீழே பக்கம் தான் போடணும். அப்போ தான் வந்து ஈக்குவலாக வரும். இந்த ஒயரை தான் அளந்து மடிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா கிட்டத்தட்ட உங்களுக்கு அகலம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சில பேர் அகலம் வந்து 9 இருக்கணும் ஆசைப்படுவாங்க. சில பேர் 10 இருக்கணும், எனக்கு அகலம் நிறைய பொருள் ஒரு லஞ்ச் பேக் மாதிரி திங்ஸ் வைக்கணும், டிஃபன் பாக்ஸ் வைக்கணும்னு அவங்களுக்கு பெருசாக இருந்தால் மட்டும்தான் வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம இந்த பக்கம் போட்டுட்டு இருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த பக்கம் திரும்ப பின்ன முடியாது. அதுக்கு ஆப்போசிட் பக்கம் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போது இப்படி திருப்பிக்கிட்டு இந்த ஒயர் வந்து மேலே உள்ள வந்து லாங் ஒயர், இது வந்து கீழே ஒரு ஒயர். இந்த பாருங்கள், இப்படி நம்ம மடிச்சுக்கிட்டு இதை தான் 2ஆக மடிக்க போகிறோம். ப்ளூ கலர் ஒயர் மடிக்கிறோம், இந்த எல்லோ கலர் வந்து அதுக்குள்ளே விடுறோம், ப்ளூ கலர் ஒயருக்குள்ளே பாருங்கள். இதை தான் வந்து நம்ம வந்து இங்கே பக்கம் உள்ள விடுறோம். இது பெரிய ஒயர் இல்லை, அதனால தான் இப்படி இந்த பக்கம் பெரிய ஒயராக கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு பின்னல் வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போ நம்ம பின்னல் போட்டோமா பார்ப்போமா, செக் பண்ணுவோமா. அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நம்ம வந்து இப்படி இழுத்துட்டா வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். அதே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்.
இதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ ஹைட் அகலம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின்னல் போட்டு பின்னிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எப்படி சுற்று போடணுன்றது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அழகாக பாருங்கள் அழகாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.